மூத்த குமாரன் வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறாரு, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வேசியினிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட உங்க மகன் இங்க இடத்துல வந்திருக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவனுக்கு தகுதியே இல்லை, இவனுக்கு தகுதியே இல்லை, இவனுக்கெல்லாம் சோறே போடக்கூடாது, இவனுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்க கூடாது, நீங்க என்ன இவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாரு என்னுடையதெல்லாம் கேட்கல. அவனை மூத்த மகனை பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அப்படின்னா என்கிட்ட நிறைய இருக்குது, எல்லாத்தையும் உனக்கு எழுதி வச்சிட்டேன். இப்ப நான் கொடுத்திருக்கிற வஸ்திரம், இப்ப நான் கொடுத்திருக்கிற பாதரட்சை, இப்ப நான் கொடுக்க போகிற விருந்து, இது உன் சம்பாத்தியம் இல்ல, இது எனக்காக. நீ உரிமை கேட்க ஆர முடியாது. உனக்குள்ளதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்குள்ளது இருக்குது. என் பிள்ளைய மன்னிப்பேன், மன்னிக்க மாட்டேன், என் பிள்ளைய தூக்கி எடுப்பேன், எடுக்க மாட்டேன், வஸ்திரத்தை கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், செருப்பை கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், அவனுக்குன்னு ஒரு பெரிய பார்ட்டி வைப்பேன். இதை கேட்கறதற்கு